நமது வாய் பேச்சினால அவருடைய வாய் ஒருவேளை வீங்கி இருக்கலாம். நாம் பேசுகிற சில வார்த்தைகளின் நிமித்தமாக அவரது கன்னங்கள் எல்லாம் வீங்கி இருக்கலாம். இன்றைக்கு நீங்க பேசுற சில வார்த்தைக்கு நீங்க அடி வாங்க வேண்டிய ஆட்களா இருக்கிறீங்க. ஆனா யார் வாங்கிட்டு இருக்கா? உங்களது ஓவியத்தில் இருக்கிற இயேசு வாங்கி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நீங்க பார்க்கிற சில காரியங்களின் நிமித்தமாக நம்ம கண்ணு குத்தப்படணும். ஆனா ஓவியத்தில் இருக்கிற கத்தாதி கர்த்தருடைய ஒரே பேரான குமாரனுடைய கண்கள் குத்தப்பட்டிருக்குது. இன்றைக்கு நம்ம சிந்திக்கிற சில சிந்தையின் நிமித்தமாக நம்ம தலையில என்ன செய்திருக்கணும்? பிசாசானவன் அடித்திருக்க வேண்டும். ஆனா அவருடைய தலை இட் இஸ் பீயிங் ஹிட், அது அடிக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஓவியத்தில் கர்த்தருடைய குமாரனுடைய முகம் எப்படி காணப்படுகிறது? விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாமல் இருந்தது. பிரியமான தேவ ஜனமே, இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அக்கிரமக்காரரோடு கூட அவரை நாம் இணைத்திருக்கிறோம்.